திருவிளக்கு பூஜையோட சிறப்பு அம்சம் பத்தி சொல்லுங்க. இப்போ இந்த திருவிளக்கு பூஜையானது வந்து இப்போ மற்ற பூஜைகள் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்கள் பண்ணுவாங்க. ஆண்களும் பங்கெடுப்பார்கள். இப்படி கூட வச்சுக்கலாம். ஆண்களும் அந்த பூஜையில வந்து பங்கெடுத்துப்பாங்க. ஆனா நீங்க இந்த திருவிளக்கு பூஜையும் இந்த நவராத்திரி திருவிளக்கு பூஜைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க பெண்களே நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. அப்போ இந்த இடத்துல என்னன்னா பெண்களுக்கான உரிமைகள் வந்து இங்க வந்து கொடுக்கப்படுது. நமக்கான ஸ்தானம், இது என்னுடைய இடம், இது என்னுடைய பூஜை, இதை நான் பண்றேன் அப்படின்னும் போது அந்த பெண்களுக்கான உரிமை வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்கப்படுது. ஏன்னா நிறைய பூஜையில என்ன சொல்லுவாங்க, நீங்க வீட்டுக்கு இதா இருக்கீங்க, தீட்டா இருக்கீங்க, வீட்டுக்கு வரக்கூடாது, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த திருவிளக்கு பூஜையில் மாத்திரம் எந்த விதமான பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இந்த திருவிளக்கு பூஜையில் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. அவங்க சந்தோஷமாக பண்ணலாம். அவங்க அது அவங்களுக்கான உரிமை இது. அந்த உரிமையை பெற்றுத்தந்தது வந்து எத்தனை பூஜைகள் இருந்தாலும் பெண்களுக்கான உரிமையை பெற்றுத்தந்த பூஜை வந்து நம்மளோட திருவிளக்கு பூஜை தான்.